இந்த வீடியோவில் ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் ஐபிடிவி செட்டாப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் மானிட்டரில் கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஏன்னா என்னோடய மானிட்டரில் ஸ்பீக்கர் இல்லை, இன்பில்டு ஸ்பீக்கர் இல்லை, அதனால் ப்ளூடூத் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன். அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நீங்களும் மானிட்டரில் கனெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆடியோ இல்லை, ஸோ அதேமாதிரி இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காகவும், ஸோ இந்த மாதிரியும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த வீடியோ. இதெல்லாம் பார்த்தோம் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், ஏர் ஃபைபர், சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டுருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் 9585006736. ஏர் ஃபைபர், ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் தேவைப்பட்டாலும் சரி, ஏர்டெல்லோட ஃபைபர் தேவைப்பட்டாலும் சரி, கால் பண்ணுங்கள் 9585006736. உங்கள் ஏரியாவில் அவைலபிள் அப்படின்ற பட்சத்தில் நம்ம சைட்லேயே உங்களுக்கு புக்கிங் பண்ணி கொடுத்துருவோம். நேரில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லோட எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் வந்து ஏர் ஃபைபர் நெட் கனெக்ஷனுக்காக முக்கியமாக வாங்கியிருந்தேன். நெட்டோட யூசேஜ் இருக்கிறதுனால நெட் கனெக்ஷனுக்காக. இதுக்கு முன்னாடி ஃபைபர் யூஸ் பண்ணியிருந்தேன். இது ஏர் ஃபைபர் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா எனக்கு மற்ற இடத்துல சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ரீலொகேட் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கிறதுனால நான் ஏர் ஃபைபர் போனேன். எனக்கு ஸ்பீடு தாராளமாக போதுமானதாகவே 40 mbps அப்படியே வருது. அப்லோடும் சரி, டவுன்லோடும் சரி பக்காவே வருது. நான் இருக்கிற 2 இடத்துலையுமே சரி எனக்கு பக்காவாக வருது. அதோட எக்ஸ்ட்ரீம் டிவி ஐபிடிவி செட்டாப் பாக்ஸும் வாங்கியிருந்தேன். எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். வீட்டில் நார்மல் டிவி, நார்மல் டிஷ்ஷில் கனெக்ட் பண்ணுற செட்டாப் பாக்ஸ் டிவி வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சரி, இது சும்மா இருக்கிறதுனால நான் மானிட்டரில் போட்டு யூஸ் பண்ணுவேன். எப்போல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் மானிட்டரில் போட்டு யூஸ் பண்ணுவேன். மானிட்டரில் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் இந்த ஐபிடிவி செட்டாப் பாக்ஸ் வந்து எந்த மானிட்டரில் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். HDMI போர்ட்டில், HDMI கேபிள் மூலிமா எந்த மானிட்டர்லையும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இன்பில்டு ஆடியோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு எதுவும் ஸ்பீக்கர் தேவையில்லை. என்னோடய மானிட்டர் பேசிக் மானிட்டர் தான், இன்பில்டு ஆடியோலாம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இன்பில்டு ஸ்பீக்கர் அதில் கிடையாது. அதனால் ப்ளூடூத் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பக்காவாக இருக்குது. இது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டதான கூட எனக்கு ஞாபகம் இல்லை போட்டுருந்தேன் அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபரில் போட்டிருப்பேன். இப்போ தான் ஏர்டெல்லோட ஏர் ஃபைபரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். ஸோ பக்காவாக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மானிட்டரில் வர கிளாரிட்டிக்கும் சரி, ஸ்பீக்கரில் வர சவுண்டுக்கும் சரி, டிவியில் இருக்கிற அளவுக்கு அதேமாதிரி ரொம்ப மீடியமான, ஏன்னா ஸ்பீக்கரும் அது சின்ன ஸ்பீக்கர் தான், ரொம்ப பெரிய ஸ்பீக்கர் கிடையாது. வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சின்ன நார்மலான ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ஒரு 1000க்குள்ளே வர RGB ப்ளூடூத் ஸ்பீக்கர், அது RGB லைட்டோடு வர ப்ளூடூத் ஸ்பீக்கர். இது பக்காவாக இருக்குது. மீடியமான சவுண்டுக்கு பக்காவாக இருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப ஐயும் இல்லை, அது ரொம்ப லோவும் கிடையாது. மானிட்டரும் அதே தான். மானிட்டர் பார்த்திங்கன்னா நார்மலான பேசிக் மானிட்டர் தான் நான் வச்சுருக்கிறது. 19 இன்ச் மானிட்டரு, ஆனால் பக்கா குவாலிட்டியான ஃபிங்கர்ஸ் பிராண்டோட மானிட்டர் அது. அந்த மானிட்டரில் யூஸ் பண்ணேன். நீங்கள் மானிட்டரில் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, ஃபஸ்ட் டைம் மட்டும் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை பேர் பண்ணிட்டீங்கன்னா போதும், பக்காவாக யூஸ் பண்ணலாம். இது தாராளமாக டிவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளூடூத் டிவைஸ், இதுவே இன்பில்டு ஒரு சில மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இன்பில்டு ஸ்பீக்கர் வரும். அதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி ஸ்பீக்கரை எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணவும் தேவையில்லை. இதில் பக்காவாகவே இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் ஹை ரேஞ்சில் போகிறீங்கன்னா மானிட்டர் ஒரு 32 இன்ச்சு மானிட்டரோ இல்லை டிவி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் இந்தமாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ண மேக்ஸிமம் நீங்கள் அந்த ரேஞ்சில் போகிறதுல உங்களுக்கு இன்பில்டு ஸ்பீக்கரே கொடுத்துருவாங்க. இல்லை ஒரு சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணுறீங்க, ப்ளூடூத்தில் சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணிங்கன்னா பக்காவாக வேறு லெவலாக இருக்கும்னு சொல்லலாம். எனக்கு இதுவே இப்போ வீடியோவில் காமிச்ச இதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. அதுமாதிரி என்கிட்ட இருந்ததும் இதுதான். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா, நீங்கள் மானிட்டர்லேயும் யூஸ் பண்ணலாம். அது ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ், எந்த செட்டாப் பாக்ஸாக இருந்தாலும் சரி. அதேமாதிரி ஏர்டெல் ஏர் ஃபைபர் ஐபிடிவி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு இல்லை, நார்மல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் செட்டாப் பாக்ஸாக இருந்தாலும் சரி, ஜியோ ஏர் ஃபைபர் செட்டாப் பாக்ஸாக இருந்தாலும் சரி, அதுமாதிரி எல்லாத்துலேயும் உங்களால் ப்ளூடூத் ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் மானிட்டர்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இல்லை, எந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், அதேமாதிரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதனா டவுட்ஸு, நீங்கள் எப்படி மானிட்டர் கனெக்ட் பண்ணிங்க, இல்லை எப்படி ப்ளூடூத் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிங்கனாலும் சரி, எதனா டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் அதேமாதிரிலாம் ரொம்ப ஸ்டெப்லாம் இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நான் வீடியோ எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சார்ஜே போயிடுச்சு. அதுக்கு சார்ஜும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸில் தான் போட்டுருக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸில் நம்மளுக்கு USB போட்டு ஒன்று வந்துடும்ல, அது மூலிமா தான் சார்ஜே போட்டு வச்சுருக்கிறேன். சார்ஜ் போட்டு தான் அதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். சவுண்டும் ஓகே, சேனலில் சவுண்டு வைக்க சொல்லியும் சரி, இல்லை யூடியூப்பில் சவுண்டு வைக்க சரி, இல்லை சன்நெக்ஸ்ட் ஆப் அந்த ஆப் உள்ள சவுண்டு வச்சாலும் சரி, நார்மலாகவே ஈக்குவலான சவுண்டு தான் வருது. நல்லாவும் இருக்குது.
டிவி பார்க்க சொல்லியும் ஆப்பில் யூஸ் பண்ண சொல்லியும் சரி, இல்லை படம் பார்க்க சொல்லியும் சரி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஆர்ஜிபி ஸ்பீக்கரும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஆர்ஜிபி ஸ்பீக்கரை பற்றி இந்த ஆர்ஜிபி ஸ்பீக்கரை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி யூஸ் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாதிரி மானிட்டரில் கனெக்ட் பண்ணி இல்லை இந்தமாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கரில் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஏர் ஃபைபரில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.